கொடுக்குறியா? இந்த பார்மா, நீ கேட்கிற கேள்வியை திருப்பி கேட்கறதுக்கு நான் ஜால்ரா பத்திரிக்காரன் இல்ல, சீனியர் ரிப்போர்ட்டர். எனக்கே பாடம் நடத்துறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஒண்ணு செய்ய, நீ நடிகானது பதிலா பேசாம இங்க வந்து ரிப்போர்ட்டர் ஆயிரு. சார், உங்களோட பர்சனல் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ப்ளீஸ் நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ், நம்ம படத்தை பத்தி பேசலாம். ஓஹோ, உங்களுக்கு பிடிக்காத கேள்வி கேட்டா கேள்வி கேட்காதன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இன்னும் முதல் படமே ரிலீஸ் ஆகல. எனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்ல 40 வருஷம் அனுபவம். நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லாத ஆர்டிஸ்டே தமிழ் சினிமால இல்ல. இந்த சுமார் மூஞ்சிக்கே இவ்வளவு கோவமா? சார் பார்த்து பேசுங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை பத்தி என்கிட்ட பேசாதமா. சார் ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம். கைல், நீ எதுவும் பேசாத. இல்ல பிருத்வி. கங்காதரன் சார், கான்ட்ரவர்சி எதுவும் வேணாம் சார். தயவு செய்து படத்தை பத்தி மட்டும் பேசுங்க. கங்காதரன் சார், அவங்க தான் சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப ஏன் அவங்க பர்சனல் மேட்டருக்கு வரீங்க? தம்பி, நீ அவங்க கிட்ட வாங்கின காசுக்கு எழுதுறவன். நான் அப்படி இல்ல, காசு கொடுத்து வாங்குறான் பாரு, அவன் திருப்திக்கா எழுதுறவன். உட்காரு. ஏற்கனவே சோசியல் மீடியால வனமோகினியை பத்தி கான்ட்ரவர்சி எழுதுறாங்க. அதுக்காக தான் பிரித்வி சார் ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போவோமே. நீ பத்திரிகைக்காரனா பிஆர்ஓவா? தொழில மாத்தாதப்பா. உட்காரு. கங்காதரன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். எப்படி முகேஷ், கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. நான் சீனியர் ரிப்போர்ட்டர், தெரியுமில்ல? சொல்லி வை. பத்திரிகைக்காரங்கிட்ட பகிச்சுக்கிட்டா முன்னேறவே முடியாது. எங்க வளர்ச்சியை நாங்க பாத்துக்கிறோம் சார். அந்த அக்கறை உங்களுக்கு தேவையில்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். இல்ல சார். கைல் ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல பிருத்வி, திரும்ப திரும்ப தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்க மாதிரி தெரியுது. சார், நான் வளர்றது இருக்கட்டும், நீங்க வளருங்க சார். முதல்ல கலரா அழகா இருந்தாதான் அட்டையில போடுவேன், இல்லனா கான்ட்ரவர்சி போட்டாதான் புக் விக்கும்னு சொல்றீங்க. இதுதான் உங்க ஜர்னலிசமா? கலரை பார்க்காதீங்க சார், படத்துல சொல்ல வர கருத்தை பாருங்க. தமிழ் சினிமா உலக தரத்துக்கு போயிட்டு இருக்கு சார். இன்னும் ஹீரோயின் படத்தை போட்டுதான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி புக் விக்கணும்னு நினைக்காதீங்க சார். நீங்க பிரஸ் தானே, ஏன் இப்படி அநாகரிகமா பிஹேவ் பண்றீங்க? டீசெண்டா நடந்துக்கோங்க சார். போங்க சார். என்ன முகேஷ், பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கிறியா? பத்திரிகைக்காரங்களை அவமானப்படுத்தின எந்த சினிமாக்காரனும் முன்னேற சரித்திரமே கிடையாது. வரேன் சார். சார் கங்காதரன் சார் இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளவு பெரிய சீனியர் நிருபர் நீங்க, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார். ப்ளீஸ். பரவாயில்ல போ சார். இருங்க சார். கைல், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன பிருத்வி, கருப்பா இருக்கு கலரா இருந்தாதான் அட்டையில போடுவேன், காதல் அது இதுன்னு சம்பந்தமே இல்லாம என்ன ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா பின்ன என்ன கோவம் வராதா? சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள அவாய்ட் பண்ணணும், சாதுரியமா பேசி அனுப்பணும். பிரஸ்ஸை முறைச்சிக்க கூடாது கையல். மேடம், நீங்க கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், கோவப்பட்டிருக்க வேண்டாம். சார், அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுறாரு. நானும் மனுஷி தானே சார். ரிப்போர்ட்டர்ஸ்னா என்ன வேணாலும் கேட்கலாமா? இதையே அவரோட வைஃபையும் பொண்ணையும் பார்த்து இந்த மாதிரி கேட்டா அவரு கோவப்படாம இருப்பாரா? நடிகைனா என்ன வேணாலும் கேட்கலாம், அவங்க பல்லை இழிச்சிட்டு பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, நீ போ கையல். நாங்க பிரஸ்ஸை மீட் பண்ணி பேசுறோம். போ. இன்று முதல் உலகமெங்கும். நியூ லுக் சூப்பரா இருக்குல்ல மேடம்? அதுக்கு இதுக்கு கரெக்டா இருக்கா பாருங்க. அப்படி இது அப்படியே அனுப்பிடலாமா? ஓகே ஓகே, அப்படியே அனுப்பிடலாம். டிகே 400 போதும். டிடி ஏரியாவுக்கு அதிகம் போடணுமா? சிட்டில 6 ஷீட் 200 ஒட்டணுமா? பாஸ்கர் வருவாரு, இந்த போஸ்டரும் உள்ள இருக்க போஸ்டரும் எடுத்து கொடுத்துருங்க. ஓகே ஓகே. டிசைனர் கிட்ட போயிட்டு வெற்றிகரமான 10வது நாள் போஸ்டர் டிசைன் பண்ணிடுறேன். சரி, போயிட்டு வா. டிஸ்ட்ரிபியூட்டர் 4 பேர் வராங்க. பிருத்வி சார் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகேவா? வெயிட் பண்ண சொல்றேன். போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா. மேடம், இதுல எல்லாம் வனமோகினியை பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்தாங்க மேடம், பாருங்க. வனமோகினி ஸ்பெஷல், காட்டு யானையை விரட்டி அடித்த ஹீரோ. காட்டுங்க மேடம். வனமோகினி ஸ்பெஷல், படப்பிடிப்பில் பயங்கரம்.